ஹார்லி டேவிட்சன் உலகத்துடைய மோஸ்ட் ஐகானிக் மோட்டார் சைக்கிள் பிராண்ட். உலகத்துடைய மிகப்பெரிய டூ வீலர் மார்க்கெட்டான இந்தியாவில் 2011 என்டர் ஆனாங்க. வெறும் 9 வருஷம் மட்டும்தான் அவங்களால இந்தியாவில் பிசினஸ் பண்ண முடிஞ்சது. 2020 கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பென்சிவான பிரைஸ். ஹார்லி டேவிட்சனுடைய எல்லா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸும் யூஎஸ்ல தான் இருக்கு. அவங்க இந்தியாவில் ஹரியானால ஒரு பிளான்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஆனா அது மேனுஃபேக்சரிங் யூனிட் கிடையாது. அமெரிக்கால இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி ஹரியானால இருக்கிற பிளான்ட்ல அசம்பிள் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அவங்க இம்போர்ட் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 50% மேல கவர்மெண்ட்டுக்கு இம்போர்ட் டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருந்தது. அதனால ஹார்லே டேவிட்சனுடைய பிரைஸும் இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருந்தது. அதே மாதிரி உலகத்துல க்ரூசர் பைக்ஸ்க்கான மார்க்கெட் ஷ்ரிங்க் ஆயிட்டே வருது. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு க்ரூசர் பைக்ஸ் மேல அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல. ஸ்போர்ட்ஸ் பைக்ஸும் ரேஸ் ரெப்ளிகாஸும் தான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஹார்லி டேவிட்சனுடைய ஸ்டார்டிங் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 5 lakhsல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவ்வளவு காசு கொடுத்து அந்த பைக்கை வாங்குறதுக்கு பதிலா அதை விட ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கிற அவங்களுடைய க்ளோஸ் காம்படிட்டர் ராயல் என்ஃபீல்டுடைய பைக்ஸை வாங்குறது பெட்டர் அப்படின்னு நிறைய பேர் விரும்பினாங்க. ஹார்லி டேவிட்சனுக்கு இந்தியா முழுக்கவே மொத்தமே 35 டீலர்ஷிப் மட்டும் தான் இருந்தது. இந்த காரணத்தாலேயே அவங்களுடைய போஸ்ட் பர்ச்சேஸ் சர்வீஸ் ரொம்பவே மோசமா இருந்தது. 2020 ஹார்லி டேவிட்சன் அந்த வருஷம் மட்டும் 10,000 பைக்ஸ் விற்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா 2,500 பைக்ஸ் கூட அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பிராண்ட்ஸுமே ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற லோக்கல் பிளேயர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஹோண்டா இந்தியாவுக்குள்ள வந்தபோது ஹீரோ கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. சுசுகி இந்தியாவுக்குள்ள வரும்போது மாருதி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. பட் ஹார்லி டேவிட்சன் நம்மளே தனியாவே பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்தியாவில் இறங்கிட்டாங்க. இப்போ கடைசியா ஹார்லி டேவிட்சன் இந்தியாவை விட்டு போகும்போது அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்தையுமே ஹீரோ மோட்டார்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ மோட்டார்ஸ் ஹார்லி அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல அவங்களே ஓனா பைக்ஸை டெவலப் பண்ணி இந்தியாவில் செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவாது சக்சஸ் ஆகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கான ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் வேற இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். Till then, bye from Maddie.